ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரம்ம முகூர்த்த விளக்கு அல்லது மார்கழி மாத விளக்கு, இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். சூரிய உதயத்திற்கு 96 நிமிடங்கள் முன்னதாக இருக்கும் நேரம் பிரம்ம முகூர்த்த நேரமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு ஏற்றி வழிபட்டால் அளப்பரிய நன்மைகள் உண்டாகும். அதே பயனை தரக்கூடிய மாதம்தான் இந்த மார்கழி மாதம். பொதுவாகவே மார்கழி மாதத்தில் எந்த ஒரு சுப காரியங்களும் செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் மார்கழி மாதம் கடவுளுக்கு உரிய மாதமாக குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. மாதங்களில் நான் மார்கழி என்று விஷ்ணு பகவானை குறிப்பிட்டதாக புராணங்களும் உண்டு. அந்த மாதம் முழுவதுமே பிரம்ம முகூர்த்தமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் இறை வழிபாடு செய்வது மிகவும் நல்ல பலனை அளிக்கும். விளக்கு ஏற்றி வழிபடலாம் அல்லது தியானத்தின் மூலமாகவும் வழிபடலாம். விளக்கை ஏற்றும் போது பூஜை அறையோ அல்லது நிலைவாசல் அல்லது துளசி மாடம், இந்த 3 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் விளக்கேற்றி வழிபட வேண்டும். அல்லது 3 இடங்களிலும் விளக்கை ஏற்றலாம். ஏற்றக்கூடிய விளக்கில் 2 ஏலக்காய் அல்லது 5 கிராம்பு, இவ்விரண்டில் ஏதாவது ஒன்றை சேர்த்து விளக்கேற்ற வேண்டும். முதல் நாள் ஏலக்காய் சேர்த்து விளக்கேற்றினால் அந்த மாதம் முழுவதுமே ஒரே மாதிரியாக ஏற்ற வேண்டும். அல்லது கிராம்பு சேர்த்து ஏற்றினால் மார்கழி மாதம் முழுவதுமே அப்படியே ஏற்ற வேண்டும். இதை தொடர்ந்து செய்து வர நல்ல மாற்றங்களை உணரலாம். ஏதாவது ஒரு கோரிக்கையை வேண்டுதலாக இறைவனிடம் வைத்துவிட்டு முழு நம்பிக்கையுடன் இந்த விளக்கை ஏற்றி வர வேண்டும். அப்படி ஏற்றி வர கஷ்டங்கள் அனைத்தும் விலகும்.